யாரு சொன்ன ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணத்துக்கு gift வாங்கணும், காஸ்மெட்டிக்ஸ் பேக் வாங்கணும்னு. வா போலாம். போ, நான்லாம் எங்கேயும் வர்றதா இல்ல. மூஞ்சி பாரு எவ்வளவு நல்லா இருக்குன்னு. வெயில சுத்தி நைட்ல தூக்காம டார்க் சர்க்கிள்லாம் வந்துச்சு எனக்கு. இதுக்கெல்லாம் யாரும் வெளியே வராம இருப்பாங்களா? இதுக்கெல்லாம் எவ்வளவு ஹோம்மேட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா, அதுக்கு இந்த நீலகிரி பக்கம் எங்கேயாவது தான் போய் வாங்கணும். மென்டல், எதுக்கு நீ அவ்வளவு தூரம் போற? நம்ம சென்னை முகப்பேர்ல இருக்குடா. நம்ம சென்னையிலயா? வரியா இல்லையா? வர வர வா. என்னது இது? இதெல்லாம் பண்ணி ஏதாவது மந்திரம் பண்ணி ஏதாவது எனக்கு க்ளோ வர போறமா? இல்ல நீ சொன்னல டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, ரொம்ப டேனா இருக்கு, ஒரு மாதிரி ஃபேஸே ஒரு மாதிரி பிளாக்கா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். சோ அதுக்கான சொல்யூஷன் தான் இப்ப நம்ம என்னன்னு பார்க்க போறோம். நம்ம அப்படியே நம்மளா தயாரிக்க போறோமா? சரி இல்ல நம்ம இல்ல, எனக்கு வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, ஸ்ரீதேவி மேம்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட நான் கேட்டேன், மேம் நீங்க வந்து எல்லாம் ஹோம்மேட்ல பண்றேன்னு சொல்றீங்க, பட் ஆனா கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது எதுவுமே கிடையாது, நீ வேணா நேர்ல வா, நான் உனக்கு லைவாவே பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனாலதான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். நீ கண்டிப்பா நம்ப மாட்டேன் நான் எது சொன்னாலும். சோ அதனால உன்னை கூப்பிட்டு வந்தேன். நான் கூட இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்துர்க்கேன், லெக்ஸஸ்ன்ற பேர்ல ஃபுல்லா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பாத்துர்க்கேன். சூப்பர். அவங்க தான் கூப்பிட்டு போறோம். அவங்க நேம் வந்து ஸ்ரீதேவி மேம். நானே அவங்கள பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை அமைஞ்சிருச்சு. அவங்கள கூப்பிடலாமா? வந்துட்டாங்களா அவங்க? ஓகே. ஹாய். சோ இப்போ உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் சொல்லியிருந்தாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஸோ அந்த எப்படி பண்றோம் அப்படின்றத நீங்க நேராவே பாத்துங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க இந்த கெமிக்கலா. ஏன்னா உங்களை 100 கொஸ்டின் கேட்பீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து நேராவே பண்ணி காமிச்சிடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. நிறைய ப்ராடக்ட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன் மேம். அதுல ஒரு எல்லாமே மாதிரி சில பேர் சொல்றாங்க நான் எல்லாமே ஆர்கானிக் தான், பட் அதுவுமே எனக்கு வந்து ரிசல்ட் கொஞ்சம் கொடுக்குது. பட் ஏன்னா அதுல கெமிக்கல் இருக்கு ஃபீல் பட்டமாவே எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த செட்டப்லாம் பார்க்கும்போது இதுலயே ஒரு 90% ஒரு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நம்பிக்கையே வருது. ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே அப்படி சொல்லி சோ நீங்க லைவாவே பாருங்க நாங்க எப்படி ரெடி பண்றோம் அப்படின்னு. சோ தட் வந்து நோ, இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே இல்ல இல்லையா? சோ இதே தான் நாங்க குடுக்குறோம் கூட பேக்ல பண்ணி. இது வந்து ஈவன் இந்த ஆயில் பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி டேன், ஈவன் வந்து wrinkles இருக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு. இப்ப நீங்க வண்டி எல்லாம் ஓட்டுறீங்கன்னா அந்த டேன் ரிமூவ் பண்றதுக்கு, ஈவன் ஃபார் பேபிஸ் கூட இது யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நேச்சுரலா எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்மே கிடையாது. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. Oh my god, wow, 0 இயர்ஸ்ல இருந்து they can use எவ்வளோ நாள் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆயில் தான் இது. இது இப்போ சில பேர் வந்து ரொட்டீனா யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இப்போ நார்மலா இந்த இப்போ இன்னொரு டவுட் ஜென்ரலா என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் ஸ்டாப் பண்ண உடனே திருப்பி ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்றது கேட்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது நேச்சுரலான ப்ராடக்ட் தான். நீங்க எவ்வளவு நாள் யூஸ் பண்ணணுமோ பண்ணலாம். உங்களுக்கு மெயின்டைன் பண்ணணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் அது. இப்ப நீங்க பார்க்க இன்கிரிடியன்ட் என்னன்றது சொல்லிடுறேன். இது மஞ்சிஸ்டா அப்படின்றது, இதுதான் வந்து ஸ்கின் ஒயிட்னிங்க்கு யூஸ் ஆகுற ஒரு மஞ்சிஸ்டா சோப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா வந்துட்டு இருந்தது இல்லையா? ஸோ அது கஸ்தூரி மஞ்சள், இது கொஞ்சமா தான் போட போறோம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து சால்ட்னுவாங்க. இதெல்லாமே வந்து நம்மளோட ஈவன் இம்பியூரிட்டிஸ், டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கம்மி பண்றதுக்கு. அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டரச சந்திரம். இதெல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில சாதாவா கிடைக்கிற ஒரு விஷயங்கள் தான். இதை வச்சுதான் பண்ண போறோம். இது பிக்மெண்ட்டை குறைக்கிறதுக்கும் சரி அவ்வளவு நல்ல இன்கிரிடியன்ட் இது. அண்ட் இது வந்து இந்த காஞ்ச நெல்லிக்காய் அப்படின்வாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வச்சுதான் நம்ம இப்போ இந்த ஆயில ரெடி பண்ண போறோம்.
ஸோ இப்போ இந்த ஆயில் மட்டும் இல்ல, நம்ம கேரட் ஆயில் இந்த மாதிரி ஃபைன் லைன்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு இன்னுமே ஏஜ்டு கொஞ்சம் இப்போ உனக்கு கேட்டதுக்கு நான் இந்த மாதிரி சொன்னேன். இப்போ கொஞ்சம் உங்க சிஸ்டர்ஸ் இல்ல உங்க அம்மாக்கு அப்படின்னு 30+, ஆமா அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆயில்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியே தெரியும், கேரட் தெரியும் இல்லையா. ஸோ இது இன்ஃபியூஷன் மெத்தட் அப்படின்னாங்க. இது 10 days அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா இது எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் எடுத்துட்டு நிறைய கோல்டன் ஜோஜோபா அந்த மாதிரி நிறைய விட்டமின் இ ஆயில் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுதான் கேரட் ஆயில், பீட்ரூட் ஆயில் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே நல்லா ஸ்கின்னுக்கு நல்லா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு ஏதோ க்ளோ போன மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக வந்து க்ளோ போன மாதிரி, அதை ரீகெயின் பண்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. இது மட்டும் இல்ல, நிறைய பவுடர்ஸ், ஜாதிக்காய், இப்போ ஒரு சில ஆயில் வந்து சில ஸ்கின் டைப்பு யூஸ் ஆகும், எல்லாருக்கும் ஒரே ஆயில் யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதிக்காவோட ஃபேஸ் பேக் அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் ரொம்ப செட் ஆகும். ஜாதிக்கான்றது அவ்வளவு நல்ல ஒரு இன்கிரீடியன்ட் யூஸ் பண்றதுல, ஸ்கின்னுக்கான இன்கிரீடியன்ட். ஸோ அதை வச்சு ஃபேஸ் பேக்ஸ் யூஸ் பண்றது, ஸோ அதெல்லாம் கூட உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோன்றதும் பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியா இருக்குன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். அப்ப எனக்கு ஹேருக்கு அதுக்கான சொல்யூஷனும் இருக்கு. ஷாப்புக்கு போலாம், அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பண்ணி பேக் பண்ணி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஆல் செட். இப்போ நம்ம வெளியில ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருக்கிறத எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். அதை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஷாப்புக்கு போயிட்டு இன்னும் என்னென்ன எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எனக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இவ்வளவு நேச்சுரலா டேமேஜ்டா இருக்கா, இவ்வளவு நேச்சுரலா ஒரு இடத்துல எல்லாமே ஆர்கனைஸ்டா கிடைக்குதுன்னு போது அதை மிஸ் பண்ணோம்னா பண்ணி காமிக்கணும். சோ அதுல எந்த ஒரு கெமிக்கலுமே இல்ல, நான் பார்த்த வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணது எந்த கெமிக்கலுமே இல்லாம ஃபுல்லா நேச்சுரலா தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை நான் யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அதோட ரிவ்யூவும் நான் உங்களுக்கு என்னன்னு பர்சனலாவும் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து கேரட் பீட்ரூட் அந்த சொன்னீங்க, இது வந்து ரோஸ் ஆயில், ரோஸ் பன்னீர் ரோஸ். நம்ம ஈவன் அந்த காலத்துல வந்து இந்த மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்பீடப் பண்றதுக்காக யூஸ் பண்ற அந்த பன்னீர் ரோஸ் தான். அது இப்ப வர ரோஸ் இல்லை, அந்த மாதிரி ஒரு ரோஸை பண்றோம். இப்போ இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நான் எதுக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, சோ இது என்னன்னா கொஞ்சம் காசிட்டு இது வந்து 1.5 month வந்து வெயிலே ஊற வைக்கும். அது எதுக்குன்னா நேச்சுரலாவே விட்டமின் டி ஓட சோர்ஸ் அது இறங்கி. சோ அந்த மாதிரி ப்ராசஸ்ல பண்றது இது ஹேர் வாஷ் பவுடர். அண்ட் அது பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு அகைன் வந்து ஜாதிகா பவுடர். ஏன் இவ்ளோ டிஃபரன்ஸ் அப்படின்னா கொடுக்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கின் டைப்பும் ஒன்னொன்னு. சோ ஒருத்தருக்கு வந்து காம்பினேஷன், ஒருத்தர் ஆயிலி ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து அந்த ஃபேஸ் பேக்ஸ் எல்லாம் சூப்பரா ஹெல்ப் ஆகும். மெயினா இந்த பிம்பிள்ஸ் இருக்குன்றாங்க பாத்தீங்கன்னா, டீனேஜ்ல இருக்க பசங்க அவங்களுக்கு இது பயங்கரமா யூஸ் ஆகும். இது பிம்பிள் பேக்னு கூட தனியா பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுவுமே இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிம்பிள் பேக்னே தனியா இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லை, பட் அந்த மாதிரி இருக்கிறவங்க இது கண்டிப்பா யூஸ் ஆகும். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஆக்க மெஹந்தி மாதிரி இருக்கு. மருதாணி அதேதான் ஹென்னா பேக். ஈவன் ஹேர்ஸ்க்கு நம்ம கையில போடுறதுக்கு ஓகே, பட் ஹேர்ஸ்க்கு போடுவாங்க இல்லையா. சோ இது செமி சாலிடா, எப்பவுமே நீங்க பவுடர்ஸ் எல்லாம் போட்டு கலக்காம இது செமி சாலிடாவே கொடுப்போம். ஓ, நீங்க சேல் பண்ணும்போதே செமி சாலிடா தான் கொடுப்போம். சோ அவங்களுக்கு இப்படிதான் போகும். அவங்க வந்து வாட்டர்ல கொஞ்சமா வாட்டர் வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து அப்படியே பண்ணிக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ இது ஹென்னா பேக் அந்த ஸ்மெல் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுல இது ப்ரிசர்வேட்டிவா நாங்க யூஸ் பண்ணிட்டதே வந்து யூக்கலிப்டஸ் ஆயில், லெமன் இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ஆமா, அந்த லெமன் ஃப்ளேவர் யூக்கலிப்டஸ் ஸ்மெல்லும் நல்லாவே இருக்கு, ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கு. ஈவன் வந்து தலைவலி வரும்வாங்க. சோ அந்த மாதிரிலாம் வராது. அந்த எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காம ஆர்கானிக். அதுக்கு ஃபுல்லா நல்ல இருக்கு. ஸோ இப்படிதான் ரெடி பண்ற ப்ராசஸ் எல்லாமே. நான் ஷாப்லயும் நம்ம என்னென்ன ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கோமோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதுதான் நம்ம வெயிட் பண்ணிட்டு ஹேருக்கு இது ஹேர் ஃபால் ரொம்ப இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஆயில் தான்.
ஆக்சுவலா நீங்க கேட்டீங்களா அப்ப ஹேர் ஃபால்க்கு இதான் ரேபிட் ஆயில் அப்படின்றது. இது வந்து ஆக்சுவலா ரேபிட் ஆயில் அப்படின்னா முயல் ரத்தம் அப்படின்வாங்க. ஸோ கம்ப்ளீட்டா அப்படி இல்லை, நிறைய ஹர்ப்ஸ் இருக்கு, இதுல 21 ஹர்ப்ஸ் இருக்கு. அது கூட ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ட் வந்து அந்த ரேபிட்டோட பிளட்டும் இருக்கு. பட் இது ரொம்பவே கியூர் பண்ணுது நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ், ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இருக்காது. இது எப்படி யூஸ் பண்ணோம்னா 40 minutes to 1 hour அதாவது நல்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். அந்த காலத்துல கிடைக்கிற ஃபுட்டு, அந்த காலத்துல இருக்க பொல்யூஷன் அவங்கெல்லாம் கம்மியா இருந்தது. ஸோ ஈஸியா சஸ்டைன் ஆயிட்டாங்க. நம்ம இப்போ ஏதோ ஒரு விஷயங்களை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். பட் என்னன்னா நேச்சுரலாவே மெயின்டைன் பண்ணலாம். கெமிக்கல் யூஸ் பண்ணி நீங்க வந்து எப்பயுமே அந்த ஏஜ்ல பாக்குறீங்க, ஃபியூச்சர்ல என்ன ஆகும்ன்றது நம்ம பாக்குறது கிடையாது. ஆமா, ஒரு 10-15 years கழிச்சு நீங்க கண்டினியூஸா ஸ்கின் ரொட்டீன் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, பண்ணாதவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அவங்கள விட இவங்க தான் எங்க தெரிவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படின்னா நேச்சுரலாவே மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். ஸோ நமக்கு வீட்டில் பண்ண தெரியல அப்படின்னா, ஏன்னா டைமும் இருக்கிறது இல்லை, இப்போ நிறைய பேர் ஒர்க்கிங் அப்படின்றதால இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை எங்க குவாலிட்டியா கிடைக்குதோ. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, எல்லாருமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் பண்றாங்களே அப்படின்னா, குவாலிட்டி டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். பேஸ் என்ன யூஸ் பண்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கும். சீக்கிரமா அப்படின்றது உடனே எனக்கு நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் அதுவும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னும் போது ஆனா ரிவர்ஸ் ஆகாது. ஓகே, யூஸ் பண்ணாம இருந்தா அதுதான் இந்த ஆர்கானிக்ஸ்ல ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது இமிடியேட் ரிசல்ட் கிடைக்கும், ஆனா ரிவர்ஸ் ஆகும். ஆனா இதுல வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா ரிவர்ஸ் ஆகாது. அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ காஜல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க, ஈவன் குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து கரிசலாங்கண்ணி பிரிங்கராஜான்னு வாங்க இல்லையா, சோ அதோட காஜல் இது. அப்ப பாத்தீங்கன்னா கண்ணுக்குமே அது நல்லது, அந்த குளிர்ச்சி கரெக்ட்டா அது பாடியோட ஹீட் மெயின்டைன் ஆகும். எல்லாமே வந்து நேச்சுரலா இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா அது ஹாப்பியா இருக்கும். அது குவைஸும் நல்லா இருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்துக்குமே அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா அமையும். ஆக்சுவலா இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஸ்கின் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க, அது நமக்கே தெரியும். நம்மளே அது வந்து ஒரு நல்லா ட்ரீட் பண்ற மாதிரி. ஆமா, ஆக்சுவலா அந்த ஸ்மெல், அரோமா, சில விஷயங்கள் இப்போ வந்து கேஸ்டர் ஆயில் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மத்த விஷயங்கள் இப்போ இந்த கரிசலாங்கண்ணி அதெல்லாம் ஒரு ஃபிளேவர் அந்த மாதிரி எல்லாம் வராது, நல்லா இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா ரோஸ் ஆயில்லாம் ஸ்மெல் பண்ணும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த பன்னீர் ரோஸ் ஆயில்லாம் பண்ணும்போது அவ்வளவு ஸ்மெல் நல்லா நல்லா இருக்கும். ஸ்கின் வந்து டிஃபரன்ஸே ஃபீல் பண்ணும், நமக்கே தெரியும். அது அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போதும் நம்ம இந்த டிஃப்ரெண்டான நமக்கு நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதுவே பாருங்களேன், சங்குப்பூ ஷாம்புன்னுவாங்க, ப்ளூ கிளிட்டோரியா, இது வந்து ப்ரீமெச்சூர் கிரே ஹேர்ஸ்ன்றாங்க இல்லையா. ஸோ அதுக்கான ஷாம்பு, இவ்வளோ ஷாம்பு வெரைட்டிஸே ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒரு டைப் ஒரு ஹேர் டைப் ஏத்த மாதிரி குடுக்குறதா. இப்போ ஹைபிஸ்கஸ்னும் போது ஒருத்தருக்கு ஹீட் பாடி இருக்கும், அவங்களுக்கு ஹைபிஸ்கஸ். இது வந்து இப்போ நீங்க காலேஜ் எல்லாம் போறீங்க, வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி பியர் ஷாம்பு அண்ட் ஆனியன் அண்ட் ஃபினிக்ரிக், அது நார்மலா ஷாம்பூனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது கொடுக்கலாம் ஹேர் ஃபால்க்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு. அண்ட் தென் இது வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளமால நிறைய ஹேர் ஃபால் இருக்கும் இல்லையா, ஸோ அது ரேபிட் ஆயில் வித் டேண்ட்ரஃப் ஷாம்பூ, அது நல்ல காம்பினேஷன் ஒர்க் ஆகும். அண்ட் தென் இது பாத்தீங்கன்னா சிக் ஷாம்பூ, ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இது மெயினா வந்து இப்ப நிறைய பேர் கெரட்டின் பண்றாங்க, அந்த ஹேருக்கு ஸ்ட்ரைட்டன், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா கெமிக்கல் ஷாம்பூஸ் தான் யூஸ் பண்ணணும், ஆர்கானிக் ஷாம்பூ யூஸ் பண்ணா பயமா இருக்கும் அவங்களுக்கு, திருப்பி அந்த ரிவர்ஸ் ஆயிடுமான்ட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதுல இருக்காது, கண்ட்ரோல் ஆகும் கண்டிப்பா. அது கொண்ட கடலைன்னு வாங்கல, அதுல பண்றதுதான். ஓ, ஆக மொத்தம் A to Z எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே டிஃபரெண்ட் வெரைட்டி ஃபுல்லா நம்மளோட நாட்டு மருத்துவம் சென்ல வச்சு இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, ஃபுல்லாவே A to Z ப்ராப்ளம்ஸ்க்கு டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல டிஃபரெண்டான ஒரு இன்கிரியன்ஸ் வச்சு எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் இங்க காம்பேக்ட் சிம்பிளா இவ்வளவு இருக்கே, நம்ம இதே பார்க்கலாமே, ஏன் அப்படி பண்ணணுன்ற மாதிரி மேம் அவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்காங்க. மேம் இந்த பெர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும், ஆமா, ஈவன் பெர்ஃப்யூம்ஸ் பாத்தீங்கன்னா, ஏன்னா வந்த உடனே இங்க ஸ்மெல் நல்லா பயங்கரமா இருக்கு மேம். இங்க பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது கூட லோட்டஸோட எக்ஸ்ட்ராக்ட், நம்ம சாண்டலோட எக்ஸ்ட்ராக்ட், அதுல பண்றதுதான் இந்த பெர்ஃப்யூம்ஸ் கூட. ஸோ நீங்க எதுக்குமே கெமிக்கல்ஸ்க்கே ஆக்சுவலா போகவே தேவையில்லை அப்படின்றதுதான் எங்களோட ஏமாவே இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலயோ ஒரு சோசியலா மக்களுக்கு ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா.
இது ஆக்சுவலா உங்களுக்கு கெமிக்கலுக்கும் இதுக்கும் பெருசா இருக்கு. இது எக்ஸ்ட்ராக்ட்ஸ். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ளவர்ஸோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுத்து அதான் பண்றது. அந்த ஃப்ளவர் ஸ்மெல் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இல்ல இவ்வளோ நேச்சர்ல கிடைக்கும் போது நம்ம ஏன் கெமிக்கலுக்கு போறோம் அப்படின்றதுதான் என்னோட கொஸ்டினாவே இருக்கும் எப்பயுமே. ஏன்னா என்னன்னா கெமிக்கலுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டா கிடைக்கிறதால இமீடியட்டா இல்ல கெமிக்கலுக்கு எதுக்கு போறாங்க அப்படின்னா போட்ட உடனே ரிசல்ட் க்ளோயிங் ஸ்கின் க்ளோயிங் அந்த வேர்ட்ஸ் அட்ராக்டிவான வேர்ட்ஸ். ஸோ நேச்சுரல்னும் போது இட் டேக்ஸ் இட்ஸ் டைம் பட் அதுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். அண்ட் லிப் பாம் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பீ வேக்ஸ்ல பண்றது. ஸோ டு பி ஃப்ராங்க் கெமிக்கல் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் பண்றது வந்து அனிமல் வேக்ஸ். ஸோ அனிமலோட எடுத்து பண்றது தான். ஆமா, அது என்னென்ன அனிமல்னு நான் சொல்ல மாட்டேன் பட் அதோட ஃபேக்ட் எடுத்து பண்றது தான், அதோட ஃபேட் எடுத்து பண்றது தான் ஜென்ரலான கெமிக்கல். ஸோ அதெல்லாம் உள்ள போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது மெயினா அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். இதெல்லாம் பீஸோட வேக்ஸ் எடுத்து பண்றது தான். ஸோ அது ஈவன் இன்டேக்கா உங்களுக்கு போகும்போது அது ப்ராப்ளமும் இருக்காது. பட் என்னன்னா அகெயின் வி கான்ட் பிரிங் லாட் ஆஃப் ஷேட்ஸ். ஒரு 10 to 12 ஷேட்ஸ். இது எல்லாமே இந்த பவுடர்ஸும் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பவுடர், கேரட் பவுடரோட மிக்ஸ் தான். ஸோ அது இன்டேக்கா போச்சுன்னா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனா நியூட் ஷேட்ஸோ ரொம்ப இப்போ அந்த இருக்க ஷேட்ஸ்லாம் கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் கொண்டு வர முடியும். ஆனா எல்லாமே உங்களுக்கு A to Z. நீங்க இப்போ வெளியே போகணும் அப்படின்னா லிப்ஸ்டிக்ஸ், காஜல், இது வந்து ஃபவுண்டேஷன் க்ரீம், பிபி க்ரீம் ஃபவுண்டேஷன் க்ரீம், இது சன்ஸ்கிரீனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக், காஜல் எல்லாமே இருக்கு. காம்பேக்ட் பவுடர் இதெல்லாம் வந்து பவுடர்ஸ். ஸோ நாட் நெசசரி. ஆமா, வித் ஃபவுண்டேஷன் இந்த சைடு வந்து காம்பேக்ட் பவுடர். இப்போ நான் இதை எடுத்து இப்போ நான் இது கொடுத்தேன்னா உங்களால வந்து இது கெமிக்கலா இதுவானே கண்டுபிடிக்க நானே பார்த்துட்டு கேட்கலாம் தான் மேம் வந்தேன். இதுவும் அங்கே ஆர்கானிக்கா எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. பட் ஆனால் the way it's பார்க்க பக்காவா அப்படியே இந்த நம்ம வெளியே வாங்குற மாதிரியே இருக்கு மற்ற பிராண்ட்ஸ் மாதிரியுமே. அண்ட் இந்த சோப் வந்து ரொம்பவே ஃபேமஸான சோப்பா. இதுதான் பிக்மெண்டேஷனுக்கு ரொம்பவே இது கேம்பர் கோகனட் அண்ட் எங்க பிக்மெண்ட் இருக்கோ அங்க மட்டும்தான் போடணும். பட் இது அவ்வளோ நல்ல சொல்யூஷன் கொடுக்குது. அந்த பிளாக்கே தெரியாம பண்ணுது, கியூர் ஆயிடுது. அண்ட் இட் ஓன்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ சின்னது தான் ஆனால் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது நிற்ப மராது அந்த ஆயில் அதெல்லாம் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். குட்டியா நல்லா காம்பாக்ட்டா இருக்கு. ஆனா அதுல வந்து நல்ல ரிசல்ட் இருக்கு. ஆமா, எங்க பிக்மெண்ட் இருக்கோ அங்க மட்டும் தான் போடணும். ஈவன் இந்த ஐலைனர்ஸ் இருக்குல்ல, இதுமே கரிசலான் கண்ணியில பண்ணதான். சோ நீங்க வெளியே போகும்போது இதுதானே யூஸ் பண்ண போறீங்க. சோ எல்லா ஐலைனர் காம்பாக்ட் வச்சிருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு இங்க வந்துடலாம். ஏன்னா எதுல செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு தெரியுது. சோ திருப்பி அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு இப்ப இதுக்கு நமக்கு தெரியும். சொன்னேன் இது வந்து சங்குப்பூ, இந்த ப்ளூ கிளிட்டோரியான் வாங்க இல்லையா. ஸோ அதில் பண்ணுற சோப்பு இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து நீம் அண்ட் குப்பமேனி அப்படின்வாங்க. குப்பமேனின்றது ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்ல ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹர்ப் அது. ஸோ அதுவுமே யூஸ் பண்ணி பண்ணுறது. நீம் தெரியும் உங்களுக்கு, இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் ரெட் வைன் கூட பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ரெட் வைன் தான். ஓ, அந்த ரெட் வைன்மே நீங்கள் ஹோம்மேட் ரெட் வைன் தான். ஹோம்மேட் ரெட் வைன் யூஸ் பண்ணி வருது தான் அது. அதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்றது தான். அண்ட் இது வந்து நலுங்கு மாவு சோப் பண்ணுவாங்க. இது பன்னீர் ரோஸ், அந்த ரோஸ் அதுல பண்ற சோப்பு. இது வந்து கோட் மில்க் அண்ட் சாஃப்ரானோட சோப். இது இதுல ஓட்ஸும் இருக்கும். ஓட்ஸ் வந்து ஆக்சுவலா ஸ்கின்னுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, நான் கூட அங்க பார்த்தேன் நீங்க அங்க வெயில்ல காய வச்சு இதெல்லாம் சோப்புக்கு போடுறதுக்கு தான். ஸோ தென் பாத்தீங்கன்னா இது வந்து ஐப்ரோ க்ரோத் ஆயில் அப்படின்வாங்க. ஐப்ரோஸ் இப்பெல்லாம் நிறைய பேருக்கு வர்றது ப்ராப்ளமா இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் காஃபி பீன். அண்ட் நான் காலையில அன்னைக்கு வீட்டில் இருக்கும்போது சொன்னேன் இல்லைங்களா, டூத் பவுடர் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அது இல்லாம இது எல்லாம் பார்த்தீங்கன்னா
இது லவங்கம். கரெக்ட். நம்ம அந்த ஈருக்கெல்லாம் கூட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். பெயின் வந்தா கூட ஒரு லவங்கம் எடுத்து வைக்க சொல்லுவாங்க தெரியுமா? சோ அதெல்லாம் தான் அதோட பேஸ் இன்கிரிடியன்ட். பவுடராவே இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ப்ராடக்ட்ஸ். ஈவன் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சில பேருக்கு சாகிங்காக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து டைட்னிங் பேக்குன்னு அவைலபிளாக இருக்குது. அண்ட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸ்கின் டோன் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் லுக் இருக்கணும் அப்படின்னா பீட்ரூட் பேக் இருக்குது. இப்போ வந்து இன்ஸ்டன்ட் இது அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம். ரொம்பவே ஹேர் டை தான் இங்க மேஜரா எல்லா உமன்ஸ்க்கும் சரி மென்ஸ்க்குமே யூஸ் ஆகுது. இப்பலாம் நிறைய பேர் கோவப்படுறதால 25 வந்துருது. அதான் சொல்றேனே, ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் மெயினா வருது ஸ்ட்ரெஸ்னால தான். ஸோ அதனால கொண்டு வர்றது தான் வந்து இந்த ஃப்ளவர் பேஸ் பண்ணி வர ஆயில்ஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ்னாலே நமக்கு ஒரு நல்ல ப்ளசன்ட்டா ஃபீல் பண்ண வைக்கும். அரோமாலாம் ஃபீல் பண்ணோம். ஹேர் டைனால வர கெமிக்கல் ஹேர் டைனால வர ப்ராப்ளம் நான் நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். அண்ட் ஹேர் டை ஹேர்ஸுக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக அது எங்கெல்லாம் டேமேஜ் பண்ணோம்னா ஸ்கின்னையும் டேமேஜ் பண்ணும். நம்ம ஃபேஸில் பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு, அப்புறமா இங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி நிறைய பேருக்கு இங்கே பிக்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கெல்லாம் மெயின் ரீசனே அந்த கெமிக்கல் ஹேர் டை தான். அதில் நிறைய இன்க்ரீடியன்ட் இருக்குது விச் வி ஷுட் நாட் யூஸ். ஸோ ஆனால் வேற வழி இல்லாமல் அந்த ஷாம்பு பேஸ்ட் ஹேர் டைலாம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து பிபிடி இல்லாமல் பண்ணவே முடியாது. பிபிடின்றது நமக்கு அவ்வளோ ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல், பட் அதை கொண்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. அதுதான் அந்த லீட்ஸ் டு கேன்சர் ஏதாவது சொல்றாங்க. கண்டிப்பா ஆமா. அது கொண்டு அதை இல்லாம இது இன்ஃபியூஷன் மெத்தட்ல பண்றது தான் வந்து இந்த ஹேர் டைஸ். ஸோ நாட் ஓன்லி ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, அது வந்து ஹேருக்கு மட்டும் ஃப்ரெண்ட்லி கிடையாது, இது ஸ்கின் ஃப்ரெண்ட்லி கூட. ஸோ தட் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸோ அதெல்லாம் வராது. இது எங்களுக்கு ரிவ்யூஸ் வந்து எக்கச்சக்கமா வந்திருக்கு. நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ரிலீவ்டா ஃபீல் ஆகுறோம் அப்படின்ற ஒரு ரிவ்யூ வந்து வந்துட்டே இருக்கும் இந்த ஹேர் டைல. இது ஒரு பெரிய பர்டனாவே இருக்கும்ல மேம். இந்த ஒயிட் ஹேர் இருந்துச்சுனாலே வெளியே கேப் போட்டு மறைச்சு போனோம், யாராவது பாத்துருவாங்க, ஒளிச்சு வைப்போம். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இப்ப வந்துருச்சு அப்படின்னும் போது இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது ஒரு முடி அது இருக்கும், ஒரு முடிக்காக ஒரு 4-5 ஹேர்ஸுக்காக போட்டு சோ அந்த ப்ராப்ளம்லாம் இது இருக்காது. மேக்ஸிமம் இங்க இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து போத் மென் அண்ட் உமன் எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி, ஆல் ஏஜ் கேட்டகரி யூஸ் பண்ற மாதிரி. ஈவன் பேபி இப்போ தனியா அப்படின்றதுவே தேவையில்லை. இதே கூட அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணலாம். நீங்க கெமிக்கல் சோப்பே கிட்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம நேச்சுரல் சோப்பு ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ஈவன் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மென்க்கு உமனுக்கு அப்படி டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. நீங்க எப்படி ஒரு கடையில போய் சோப் பர்ச்சேஸ் பண்ணி 2 பேரும் யூஸ் பண்றீங்களோ அப்படிதான். ஆனா சில விஷயங்கள்ல டர்மரிக் சேர்த்திருக்கும். சோ நீங்க கால் பண்ணும்போதோ இல்ல சொல்லும் போதோ சொல்லிடலாம். அண்ட் சம் பிளேசஸ்க்கு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்ப கைக்கு கால்க்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது எவ்ரிபடி கேன் யூஸ் இட். ஃபேஸ்ல யூஸ் பண்ணும்போது மட்டும் டர்மரிக் பேஸ்டு நாங்க மென்னுக்கு கொடுக்க மாட்டோம், அவ்வளவுதான். இப்ப ஹேர் டை எல்லாமே வந்து சோப்ஸ் எல்லாமே வந்து ஜெண்டர் பேஸ்ட்ல ஈவன் குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணும். இங்க இருக்க சோப்ஸ் எல்லாமே வந்து நீங்க தாராளமா குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஆமா, நீங்க சொல்ற இன்கிரிடியன்ஸ் பாதி பாத்தீங்கன்னா என் பாட்டி காலத்துல கேள்விப்பட்டதா இருக்குது. அப்பெல்லாம் அவங்களோட ஃபேஸஸ்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க சொன்னது பிக்மெண்டேஷன் அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும். சோ அந்த அப்படி இருக்கிற ஒரு விஷயம் இந்த டைம்ல இங்க கிடைக்குதுன்னும் போது. சோ ஆக்சுவலா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, இந்த ஸ்கின் ரொட்டீன்னு இப்பெல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்க. ஆமா மேம், அது தேவையே இல்லை. நம்ம இப்ப ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆகணும் அப்படிங்கும் போது முன்னாடியே யூஸ் பண்றதுக்கான இன்ஸ்டன்டான ஒரு ஒரு இதுல ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டா க்ளோ கிடைக்கும். ஓ, இது ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ். ஓகே, இன்ஸ்டன்ட் சோப். இது சாக்லேட் மாதிரி இருக்கு. காபி சாக்லேட் மாதிரி இருக்கு. இன்ஸ்டன்ட். ரொம்ப ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நேரம் இருக்காது. பட் நம்ம ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணும்போது இது நல்ல இம்பாக்ட் இருக்கும். அதாவது நீங்க நம்ம ஃபங்க்ஷன் போறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த நம்ம நல்லா பிரசன்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது அந்த சோப்ஸ் எல்லாம் இது மெயினா வந்து இந்த கோல்டு டஸ்ட் இருக்கும் அதுல. சோ அதனால வந்து கொஞ்சம் க்ளோ கொடுக்கும், கோல்டன் க்ளோ கொடுக்கிறதுக்கு. எல்லா ப்ராடக்ட்டோட ஸ்மெல்லுமே எனக்கு ரொம்ப நேச்சுரல் வந்து நல்லா தெரியுது. ஸோ இதுலயே சன்ஸ்கிரீன் இருக்கு, மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்கு, அண்ட் தென் ஸ்க்ரப்பர் இருக்கு, ஹேர் கண்டிஷனர்ஸ் இருக்கு, அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து ஃபேஷியல் கிட்னு இருக்கு. ஃபேஷியல் கிட்னா நீங்க இப்போ ஃபேஷியல் பண்ணிட்டு பார்லருக்கு போய் பண்றீங்க இல்லையா, ஸோ அது தேவையில்லை. இதுவே பாத்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட விக்கிறாங்க. எல்லாமே 1 2 3 4 5 ஸ்டெப்ஸ். சோ இத நீங்க இப்போ நாளைக்கு போறீங்க அப்படின்னா டுடே யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ்.
2 to 3 times இந்த பேக் வரும். ஓ சூப்பர் சூப்பர். ஸோ நீங்க பார்லர்ஸ்க்கு அந்த மாதிரி போகணும், இப்போ வீட்ல இருந்து பண்ணணும்னா இது இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட எல்லா பியூட்டி கேர் ஐட்டம்ஸுமே வந்து ஹெர்பல்லே ஃபுல்லாவுமே இருக்கு. எல்லாமே இருக்கு நேச்சுரல்ல. நம்ம வெளியவே வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல, நம்ம நேச்சர்லயே அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா. குங்குமாதி கிரீம், சீரம்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருமே இது தெரிஞ்சுக்கணும். ஃபேஸ் வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வேணும்னா இந்த மாதிரி ஹெர்பல் நீங்க இப்ப அழகா இருக்கணும்னு பாக்காதீங்க, இன்னும் 10 வருஷம் கழிச்சு அழகா இருக்கணும்னு வேணும்னா ஆக்சுவலா இப்ப வந்து ஏஜுக்கு எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. ஸ்கின் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்லா glow ஓட இருக்கும், அந்த ஹார்மோன் வந்து அழகா தான் இருக்கும். பட் ஒரு 40-45யும் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும்னா இப்ப வந்து ப்ராப்ளம் இல்லாம கொண்டு வரணும். மெயினா இதுல இல்லாத விஷயங்களே இல்ல இல்லையா நேச்சுரல்ல. இதெல்லாம் வந்து பிம்பிள்க்கான கிரீம்ஸ், பிம்பிள் இருக்கு கிரீம்ஸ். ஆமா, இப்ப ரொம்ப இருக்கு அப்படின்னா அவங்க கிரீமும் யூஸ் பண்ணலாம், அந்த சோப் யூஸ் பண்ணிட்டு கிரீமும் யூஸ் பண்ணும்போது டிஃபரன்ஸ் ஆமா நல்லா தெரியும். இதான் டீனேஜர்ஸ் நிறைய வாங்குறாங்க. ஆமா மேம், என் கிளாஸ்ல கூட நிறைய பசங்களுக்கு ஃபுல்லா ஒண்ணு ரெண்டு இல்லாம ஃபுல்லா இருக்கும். அது மெயினா ஆயில் வந்து ஓவரா செக்ரீட் ஆகி அவங்க வெளிய விளையாடுவாங்க, ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருப்பாங்க. மெயினா பிம்பிள் வர்றது வந்து அந்த ஆயில் செக்ரீஷன் நிறைய வரும்போது வரும். சோ அவங்களுக்கு இந்த சோப், இந்த கிரீம் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகும். பிம்பிள் பேக்னே இருக்கு, அந்த செட் மாதிரி கொடுத்துருவோம், அதை யூஸ் பண்ணா போதும், நல்லா இருக்கும் அவங்களுக்கு. வேக்ஸ் பவுடர்ஸ் இருக்கு, 5 minutes போட்டு தென் யூ கேன் அந்த வேக்ஸ் பெயின் எல்லாம் இருக்காது. ஸோ போட்டுட்டு ஒரு 10 minutes கழிச்சு வாஷ் பண்ணிடலாம், அவ்வளோதான். பெயின்லெஸ் வேக்ஸ் பவுடர்ஸ் இல்லை இப்போ ஆயிடுச்சு. ஸோ ஃபியூச்சர்ல நம்ம நல்லா க்ளோவா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு தெரிஞ்சு கன்செப்ஷன். அதுக்கு தாண்டி அடுத்த விஷயம் செகண்ட். எனக்கு இதுவும் ஒரு பிரைமரியான விஷயம் தான் நான் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஹெர்பலா நம்ம ஸ்டைல்ல நம்மளோட கல்ச்சர் படி இதெல்லாமே ஃபுல்லா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான். ஒரு இதுலயுமே எனக்கு கெமிக்கல் டச்சே இல்லை. நம்ம வந்து ரெட் வைன் சோப் பார்த்தோம், அந்த ரெட் வைனுமே வந்து இவங்க செய்யறது தான். எல்லாமே வந்து ஃபுல் கம்ப்ளீட் 100% ஆர்கானிக்கா இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து ரப் பண்ணி, இப்போ என் ஃப்ரெண்டு இவங்க இதை யூஸ் பண்றாங்க, நம்மளும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நம்ம பண்ணலாம். பட் அவங்களோட ஸ்கின் டைப் வேற, நம்ம ஸ்கின் டைப் வேற. அதுக்கேற்ற மாதிரி அவங்கள கன்சல்ட் பண்ணி அவங்களே அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. மேம் இது இந்த ஸ்டோரோட லொகேஷன்? இது வந்து நாங்கள் சென்னையில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா நமக்கு ஆன்லைனில் ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு, நம்ம அனுப்பிச்சிட்டே தான் இருக்கோம். அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை முகப்பேரில் இருக்கு. நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் ஆர்டர்ஸ் கூட. உங்களுக்கு ஏதாவது இதுல இருக்க என்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் கேட்லாகும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ பிக்மெண்ட் இருக்குன்னா பிக்மெண்ட் காம்போவாகவே வரும். ஸோ அந்த காம்போல என்னென்ன இருக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருவோம். என்ன ப்ரொசீஜர், பிக்மெண்ட் காம்போ ஃபார் ஆயிலி ஸ்கின் தனியா இருக்கும், பிக்மெண்ட் காம்போ ஃபார் ட்ரை ஸ்கின் தனியா இருக்கும். ஸோ அந்த காம்போ நீங்க எடுத்துட்டு இப்போ என்ன கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை, அந்த கேட்லாக பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கின் டைப் தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஸ்கின் டைப் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கேட்லாக்ல பார்க்கும்போது இப்போ பிக்மெண்டேஷன் தான் எனக்கு இருக்கு அப்படின்னும் போது பிக்மெண்டேஷனை பாருங்க, ஆயிலி ஸ்கின் போது ஆயிலி ஸ்கின்னை பாருங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ட்டு காம்போல போட்டுக்கலாம். மேம் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து கன்சப்ஷன் அட்வைஸையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம இதோட ஆர்டர்ஸும் நீங்க அதிலேயே கூட பிளேஸ் பண்ணலாம். இதோட கேட்டலாக், இதோட பிரைசஸ் எல்லாமே அங்கே என்கொயர் பண்ணிக்கலாம். நான் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸ்டோரோட லிங்க் லொகேஷனும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்னென்ன இருக்குன்னு நீங்க போயிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல போய் விசிட் பண்ணி பார்த்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், நீங்க அதுலயும் உங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் வேணும்னா பிரின்சி பிளானட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. பாய்.